ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க நன்றியுணர்வுடன். என் பேர் நிவேதனா, சென்னையில் இருக்கேன் நான். இந்த ஆனந்த விடியல் 34 நாள் பயிற்சி முழுமையாக நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி அந்த பிரபஞ்ச குழுவில் நான் இருந்திருக்கேன். அது 28 நாள் பயிற்சி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுவுமே அட்டன் பண்ணியிருக்கேன். நேர்மறை எண்ணங்கள், நன்றி உணர்வு, இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதையுமே நான் முழுமையாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஆன்ம உலகம் நீங்கள் யூடியூப் சேனலில் போட்டிங்க. அதையும் எல்லா பதிவுகளையுமே எல்லா வீடியோஸையுமே நான் வந்து கண்டினியூஸாக பார்த்துருக்கேன். அதுவுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. நிறைய மனமாற்றங்கள், நிறைய எனக்குள்ளே இருந்த கேள்விகள். அதாவது நம்ம ஆன்மா அப்படின்றது தெரியும், நிறைய நம்ம வந்து தியான வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியாமல் இருந்தது. அதை பற்றியான ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தேகம்லாம் எனக்கு வந்து தீர்ந்தது வந்து உங்களுடைய அந்த ஆன்ம உலகம் அந்த யூடியூப் சேனல் வச்சு தான். அது பார்க்கும்போது நிறைய எனக்குள்ளேயே சேஞ்சஸை நான் உணர முடிஞ்சது. ஒரு சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஆனந்த விடியல் இதில் பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு தலைப்புலேயும் கொடுக்குற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அந்த தியானங்கள், ஒவ்வொரு தியானங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆழ்மன பயிற்சியாக தான் இருந்தது. நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாக இருந்தது. எனக்குள்ளேயே நான் என்னை தேடினேன் அப்படின்ற மாதிரி தான். நான் யார், நான் என்ன மாதிரி எனக்கு குணம் இருக்குது, எதை நான் பண்ணுறது சரியாக பண்ணுறேன், எதை தப்பாக பண்ணுறேன், இன்னும் எதை நான் மாற்றிக்கணும் எனக்குள்ளே, அந்த மாதிரி நிறைய எனக்குள்ளே ஒரு புரிதல் வந்தது. நம்ம ஒரு அமைதியாக இருக்கும்போது நம்மளுடைய சூழல், வீட்டோடைய சூழலே வந்து ஒரு அமைதியாக மாறினதையும் அதையும் என்னால் உணர முடிஞ்சது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்றது புரிஞ்சுது. நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆழ்மனம், வெளிமனம், பிரபஞ்ச மனம் சொல்லிங்க. அந்த ஆழ்மனசு சொல்கிறத தான் நம்ம வந்து கேட்டு நடக்கணும்னா, அப்போ அந்த அமைதியாக நம்ம இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிமனதுக்கு நம்ம இடம் கொடுக்காம ஆழ்மனம் சொல்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சு கரெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய அந்த உயிரான்மா நம்மளை கைட் பண்ணுறது நம்மளால் உணர முடியுது. அதே மாதிரி பிரபஞ்ச மனம் போது நம்ம எந்த அலைவரிசையில் இருக்கோமோ அதை தான் நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையிலே உண்மை தான். நம்ம வந்து ஒரு அன்பை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு நம்மளை தேடி வரவங்களும் எல்லாமே அன்பானவங்களாக தான் இருக்கிறாங்க. அது எந்த ஒரு இடத்துலையுமே அந்த ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது நம்மக்கிட்ட கூட நெருங்க மாட்டேங்குது. அதை வந்து நல்லாவே உணர முடிஞ்சுது. இந்த 34 நாள் விட அதுக்கு முன்னாடி இருந்தே, ஒரு 3 டேஸ் முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பயிற்சி கொடுக்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 நாள்னு சொல்லணும். 40 நாளுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியாக ஒரு போயிட்டுருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இன்னும் இதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறைய உங்களுடைய சேவை வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுங்க ஐயா. இதில் சேவை பண்ணவங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட பயணித்த அந்த அன்பர்களுக்கும் நன்றி, பிரபஞ்சத்துக்கும் நன்றி. நன்றி 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 ஐயா.